வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்லாம் ஒரு கிளான்ஸ் தான் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலாண்மை என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் இ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா NSEI தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1992. செபியின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? கல்கத்தா. கூற்று வந்து கேட்டிருக்காங்க. கூற்றுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 5th இணையவழி ஆட்சேர்ப்பு முறை என்பது டேஸ் மூலமே சாத்தியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இணையவழி அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இணையவழி ஆட்சேர்ப்பு டேஸ் என்பது மூலமே சாத்தியம். இன்டர்நெட் தான் இதிலே ஆன்சர் இருக்குது. ஒரு நிறுவனம் பதிவு செய்யப்பட்டுள்ள இயக்குநராக முதற்கட்டம் செய்யப்பட வேண்டியது எவ்வளோ நாளுக்குள்ளனா 30 நாட்குள்ளே இருக்கணும். நுகர்வோரின் பொறுப்பு என்பது 7க்கு கரெக்டான ஆன்சர் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேற்காணும் அனைத்தும் ஆல் ஆஃப் த அபவ். சரக்கு விற்பனை ஒப்பந்தத்தில் முக்கிய பங்காக இருப்பது 8க்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் ஆல் ஆஃப் த அபவ். இந்த 1 மார்க்லாம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் கொடுத்துருக்காங்க. மேட்ச் ஷீட்டில் கரெக்டான ஆன்சர் 9க்கு ஆப்ஷன் டி செக் பண்ணிக்கோங்க. 10க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி மாற்று சீட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 11க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ பங்கு சான்றிதழ்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து ஷேர் சர்டிஃபிகேட்டு. மேலாண்மையின் செயல்பாடுகள் முதன்மையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12க்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல் பிளானிங். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருந்தாத இணை வந்து எதாக இருக்கும்? அப்போ 13க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தான் வரும். 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அதாவது ஃபார்வேர்டு மார்க்கெட்டில் ஃப்யூச்சர் மார்க்கெட்டு, முன்னோக்கிய சந்தை எதிர்கால சந்தைன்னு சொல்லுவோம். ஸோ 1 மார்க்லாம் அப்படியே 1 வேணால் பாருங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 14வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து செலெக்ஷன் தேர்வுன்னு சொல்லுவோம். 15க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ. 16வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. 17க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து 18வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் இ சந்தை தகவல்னு சொல்லுவோம். ஸோ சந்தை தகவல் வந்து 19க்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ. 20க்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஆ.